காலமும் மனித வாழ்க்கையும் ஒன்று. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. மனித வாழ்க்கை எப்படி உருவாக்கப்பட்டது, மனித வாழ்க்கை எப்படி நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். மனித வாழ்க்கை காலத்தோட இணைக்கப்பட்டது தான் மனித வாழ்க்கை. காலம் வேறு, மனித வாழ்க்கை வேறு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இரண்டுமே ஒன்று தான். காலத்தை வைத்துதான் மனித வாழ்க்கையை உருவாக்கப்பட்டது என்பது தான் உண்மை. காலம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அற்புதமான ஒரு விஷயந்தான். அந்த காலத்தையும் நேரத்தையும் யார் ஒருத்தர் வீண் செய்யாமல் வாழ்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். காலத்தை வீணடித்தால் மீண்டும் அந்த காலத்தை நீங்கள் திரும்பவும் பெற முடியாதுங்கிறத உண்மை. காலத்தை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. எப்படிப்பட்ட சக்தியாலும் இந்த காலத்தை உருவாக்க முடியாது. கடந்த காலத்தை ஒரு மனிதன் உருவாக்க முடியுமா என்றால் உருவாக்க முடியாது. எதிர்காலத்தை உருவாக்க முடியுமா என்றால் உருவாக்க முடியாது. மனிதனுக்கு இந்த காலமும் நேரமும் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், காலம் நேரம் இல்லாமல் எப்பொழுதுமே வாழ்க்கையில் உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் உழைக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காலம் கடந்து விட்டால் எந்த ஒரு விஷயமும் நடக்காது என்பதற்காகத்தான் காலத்தையும் மனிதனையும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. காலம் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் சரியான காலத்தில் சரியான விஷயங்களை நீங்கள் செய்தால் மட்டுமே அந்த காரியங்களுக்கு மகத்துவம் இருக்கும் என்பதுதான் உண்மை. காலம் தவறி எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயங்களுக்கு மதிப்பு இருக்காது என்பதுதான் உண்மை. சரியான காலத்திற்குள் நீங்கள் செய்வதை சரியாக செய்துவிட்டால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சரியான பயணத்தில் இருக்கும் என்பதுதான் உண்மை. மனித வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இறுதி காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் காலத்தை மனதில் வைத்து இளமையில் பயணம் செய்ய வேண்டும். அப்படி இளமையில் காலத்தையும் நேரத்தையும் மனதில் வைக்காமல் பயணம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் எப்பொழுதுமே அது இருளாகத்தான் இருக்கும் என்பது உண்மை. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் காலத்தை மனதில் வைத்து பயணம் செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அது மட்டுமல்ல, காலம் பொன் போன்றது. காலத்தை எப்பொழுதும் நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காலத்தை மதிக்க கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களாக தோன்றும். உங்களுடைய செயல் அனைத்தும் அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் இளமையில் வலிமை இருக்கும். அந்த வலிமையில் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் தவறாமல் செய்யும்போது உங்களுடைய பிற்காலம் எப்பொழுதும் பொன் போன்றதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. காலம் பொன் போன்றது என்றால் காலத்தை சிதறடிக்காமல் இருந்தால், காலத்தை மதித்து நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்க்கை பிற்காலத்தில் அது பொன் போன்றதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. பொன் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அழகு என்று அர்த்தம். பொன் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் என்று அர்த்தம். பொன் என்றால் நீங்கள் தங்கத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. தங்கம் சாதாரண ஒரு விஷயம்தான். பொன் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அழகு என்று அர்த்தம். ஆகையால் அந்த வாழ்க்கையின் அழகை நீங்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக இறுதி காலம் வரை அற்புதமாக வாழ வேண்டும் என்றால் இந்த காலம் என்பதை வீணடிக்காமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல,
நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக மாற முடியும். நன்றி.